ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்திலே சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும் சந்தர்ப்பங்களையும் ஆற்றல்களையும் பற்றி உபதேசித்து அருள்கின்றார்கள். அதில் குறிப்பாக அகசியன் காலத்திலே விண் சென்ற நிலைகளும், அதற்கு பின் சிறுக சிறுக குறைந்த நிலையும், பின் மாமகரிஷி ஈஸ்வராய குரு அவர்கள் விண் செல்லக்கூடிய நிலைகளை உருவாக்கி தந்ததை பற்றியும் இதில் உணர்த்துகின்றார்கள். அகசியனும் அவர் மனைவியும் இருவருமே பூமியின் துருவத்தின் வழி வரும் உணர்வுகளை, அந்த ஆற்றல்கள் தாவர இனங்களாக மாறுவதற்கு முன் அந்த உணர்வின் ஒளி அலைகளை நுகர்ந்து அறிகின்றார்கள். துருவத்திலே எண்ணத்தை செலுத்தி பிரபஞ்சத்திலிருந்து வரும் உணர்வினை தனக்குள் பெற்று தன் வளர்ச்சியின் முதுமையில் இருவரும் ஒன்றாக இணைந்து, அவருடைய தாய் தந்தையுடைய உயிரான்மாக்களும் அவர்களுடன் இணைந்து உடலை விட்டு சென்ற பின் ஒரு குடும்பமாக முதல் துருவ நட்சத்திரமாக அமைக்கப்படுகிறது. அதாவது முதலிலே இந்த பூமியிலிருந்து விண் சென்ற நிலைகளை குரு இதிலே சுட்டிக்காட்டி, அகசியரும் அவர் மனைவியும் அவருடைய அகசியனுடைய தாய் தந்தையரும் 4 பேரும் இணைந்து முதல் நிலையாக துருவ நட்சத்திரமாக எவ்வாறு அங்கே விண் சென்றார் என்பதை முதலே சுட்டிக்காட்டுகின்றார். அந்த உயிரான்மாக்கள் அங்கே சென்ற பின் தாய் தந்தையுடைய உயிரான்மாக்களும் துருவத்தை சென்று அடைகின்றார்கள். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சேர்க்கப்படும் பொழுது அந்த அறிவு, அதாவது 7வது நிலைகள் அடைந்து, மனிதனுடைய 6வது அறிவு 7வது நிலை ஒளியாக அடைந்து சப்த ரிஷி மண்டலங்களாக அதற்கு பின் அமையப்படுகின்றது. முதலிலே துருவ நட்சத்திரமாக ஆகின்றார்கள். அவள் துணை கொண்டு தாய் தந்தையுடன் அவள் ஈர்ப்போட்டத்தில் சுழலத் தொடங்குகின்றார்கள். அதன் வழிதான் அக்காலங்களில் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகளை நுகர்ந்தவர்கள் அதை பின்பற்றியோ அவர்களும் உடலை விட்டு பிரிந்த பின் அந்த அகசியன் அவர் மனைவி தாய் தந்தையர் செய்தது போன்று சப்தரிஷி மண்டலங்களாக வளர்ச்சி பெற்று 30 முக்கோடி தேவாதி தேவர்களாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது அனைத்துமே ஒரு 4000 ஆண்டுகள் சொல்லலாம். சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும் சக்திகள் அகசியனுக்கு பின் குறைவாகி 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 தேய்பிரையாகி இந்த 4000 ஆண்டுகளுக்கு முன் விண் சென்றவர்கள் தான் உண்டு. கடைசியாக வான்மீகி, வியாசர், திருமூலர் போன்றவர்கள் விண் சென்றார்கள். அதற்கு பின் ஒன்றொன்றாக குறையப்பட்டு விண்ணுலகம் செல்லும் தன்மைகளே குறைந்து விட்டது. ஆனால் அரசர்கள் அந்த நிலையை மாற்றி அவர் இட்ட சட்டங்களைத்தான் பின் வந்தவர். சிற்றரசர்கள், பேரரசர்கள் என்று உலகெங்கிலும் போகும் பாதைகளையே மாற்றி அமைத்து விட்டார்கள். அதாவது அறியாமை என்ற நிலையில் கொண்டு மனித உடலின் இச்சைக்கும் சுகபோகங்களுக்குமாக ஞானிகள் கொடுத்த நிலைகள் மாற்றப்பட்டு விண்ணுலகம் செல்லும் ஆற்றலையே தகுதியை இழக்கும் சூழ்நிலை வந்துவிட்டது. மனிதனில் உயர்ந்த நிலை பெற்றவர்கள் என்று அதில் மந்திரங்களை சொல்லி தன் வாழ்க்கையில் பெருக்குபவர்களை கடவுளாக எண்ணியும் ரிஷிகளாக எண்ணியும் திசைகள் மாறிவிட்டது. இன்றளவும் விண்ணுலகம் செல்லும் நிலைகள் மறைந்தே போய்விட்டது. ஆனால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்தவர். அந்த அகசியன் துருவ மகர்ஷியாகி அவர் எவ்வாறு விண்ணுலகம் சென்றார், என்ன நிலைகளை அறியும் வாய்ப்புகள் பெற்றார் குருநாதர். அதன் வழி அவருக்குண்டான உணர்வின் துணை கொண்டு எமக்கும், அதாவது ஞான குருவுக்கும் விண் செல்லும் மார்க்கங்களை உபதேசித்து எவ்வாறு விண் சென்றார்கள் ரிஷிகள் ஞானிகள், அவர் எவ்வாறு விண் சென்றார் என்ற நிலையையும் குருநாதர் உபதேசித்து அருளினார். என்றால் அவர் உடலை விட்டு பிரியும் சமயம் என்னை உற்று பார்க்கும்படி செய்தார். குருநாதருடைய உயிரான்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும் ஆற்றலையும் காட்டினார். இங்கே சென்று சேர்ந்த பின் உடல் பெறும் உணர்வுகள் எப்படி கரைகின்றது என்பதையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டுகின்றார். என்னால் தற்காலத்தில் 1971 விண் சென்றவர்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர். அவர் உயிரான்மா எப்படி விண் செல்லுகின்றது என்று விண் செல்லும் மார்க்கங்களை எனக்கு உபதேசித்து அருளினார். அதற்கு என்னென்ன உபாயங்களை செய்ய வேண்டும் என்றும் சொன்னார். அவரை பின்தொடரும் நிலையாக அதை எப்படி தனக்குள் பெருக்க வேண்டும் என்று அவர் காட்டிய அருள் வழிப்படிதான் இப்பொழுது உங்களுக்குள்ளும் இதை உணர்த்துகின்றேன். அகசியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக ஆன பின் அதன் வழியில் வெளிப்பட்ட உணர்வுகள் இங்கே உண்டு. அதை பின்பற்றிய சப்தரிஷி மண்டலங்களாக உருப்பெற்ற நிலைகளும் உண்டு. அதையெல்லாம் எப்படி பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலங்களின் பேராற்றல் எப்படி பெற வேண்டும் என்று குரு உபதேசித்த வழிப்படி நுகர்ந்தறிந்து எனக்குள் விளையச் செய்தேன். அந்த உணர்வின் அலைகளை இப்பொழுது பரப்பப்படும் பொழுது, உணர்த்தப்படும் பொழுது, இங்கே வெளிப்படும் பொழுது உங்கள் செவிப்புலனால் அது ஈர்க்கப்பட்டு அதன் உணர்வின் துணை கொண்டே நீங்கள் விண்ணுலக ஆற்றலை பெறும் தகுதியையும் பெறுகின்றீர்கள். மனிதனில் உயர்ந்து சென்ற
அந்த மெய்ஞானிகள் தீமைகளை அகற்றும் உணர்வுகளை நுகரப்படும் பொழுதுதான் உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாறி பிறவி இல்லை என்ற நிலையை அடைய இது ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. ஆகவே அனைவரும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் நமக்கு உணர்த்திய அந்த விண் செல்லும் மார்க்கங்களை அனைவரும் கடைப்பிடித்து அவரவர் குடும்பங்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்கள் முதல் ஆன்மாக்களை விண் செல்லும் மார்க்கத்தை நாம், அதாவது விண் செலுத்தும் நிலையும் விண் செல்லும் நிலையாக இதை நாம் பழகிக்கொள்வோம். குரு வழியில் நாம் அனைவருமே சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்திலே இணைந்து வாழ்வோம். எல்லோருமே மகரிஷிகளின் ஈர்ப்போட்டத்திலே மகிழ்ந்து வாழ்வோம். இந்த உடலுக்கு பின் நாம் அனைவரும் பெறவில்லை என்ற நிலையை அடைவோம் என்பதை, அதற்குண்டான வழிமுறைகளை, நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி, ஆதியில் அகசியனிலிருந்து நமது குருநாதர் வரை அதற்கு பின் இன்று எத்தனையோ நிலைகள், எத்தனையோ பேர் விண் சென்ற நிலைகளையும் சொல்லி, அதன் வழி நாமும் அங்கே சென்று பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்பதை இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.